ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்மீக தாள்கள் கிடையாது, ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் மிகவும் முக்கியமான 10வது மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது. இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11வது மாதமான ஆங்கில மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 11வது மாதம் நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதற்கு காரணம் என்னென்னா, நவம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நவம்பர் மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நவக்கிரகங்கள் சாதகமாக அமைந்திருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் பாதகமாக அமைந்திருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டிக்கிட்டு அதற்கேற்ப நவம்பர் மாதம் நடந்துக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் நவம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். நவம்பர் மாத ராசி பலனை துலாம் ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நவம்பர் மாதம் முதல்ல கிரக மாற்றங்கள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த கிரக மாற்றங்கள் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நவம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி முக்கியமாக 6 கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. இதனால் எல்லா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மாறுற போது, ராஜ வாழ்க்கை வாழ்கிற மாதிரி சூழ்நிலை அமைய போகுது. உங்கள் ராசிக்கு ராஜ வாழ்க்கை அமைய போதா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்கள் ராசிக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களுடைய பயிற்சி அடைந்து தங்களுடைய நிலையை மாற்றுகிறது. அந்த வகையில் நவம்பர் மாதத்தில் 6 கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கு. இதன் காரணமாக பலன் பெறக்கூடிய ராசிக்காரங்க குறித்து இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு விரிவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஜோதிடத்தில் ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் மனிதருடைய வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2025 ஆண்டின் நவம்பர் மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இந்த மாதத்தில் நீதிமாதானாக அறியப்படக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகும். அத்தோடு சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் நிகழ இருக்கு. இந்த மாற்றங்கள் அனைத்துமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலன்களை வழங்க இருக்கு. குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பலன்கள் அள்ளி வழங்க இருக்கு. நவம்பர் மாதம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியில் உங்கள் ராசிக்காரங்க இருக்கிறீங்களா என்பதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். நவம்பர் மாத கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நவம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நவம்பர் 10ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையில் பயணிக்க இருக்கிறார். நவம்பர் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிலையில் அடைகிறார். நவம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து வெளியேறி விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். அப்புறம் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நவம்பர் 26 சுக்கிரன் 2வது முறை பயிற்சியாகி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். இந்த மாதிரி தான் கிரகநிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுது. இதனோட அடிப்படையில் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நவம்பர் மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிற பொது பலனை சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். வாங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குவீங்க. நவம்பர் மாதம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத பலன்களை பெற இருக்கிறீங்க. வரக்கூடிய இந்த மாதம் மாணவர்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவீங்க. பணியிடத்தில் உங்களுடைய கடின உழைப்புக்குரிய பலன் கிடைக்கும்.
இதுவரை வாட்டி வதைத்து வந்த உடல்நல கோளாறுகள் மொத்தமாக நீங்கும். ஆரோக்கியம் குறித்த கவலைகள் நீங்கி உடல்நல மேம்பாடும். வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் காண்பீங்க. வருமான உயர்வுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஸோ பொது பலனில் இன்னும் உங்களுக்கு நிறைய பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன பலன் பெறுவீங்கிறத டீப்பாக ஷேர் பண்ணுறேன். டீப்பாக என்னென்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத பொது பலனில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்களை பார்க்கலாம். துணிச்சலாக காரியங்களில் ஈடுபட்டு அதே நேரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் அதனை செய்து முடிக்கக்கூடிய குணமுடைய உங்கள் ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பயணங்கள் செய்கிறதன் மூலிமா லாபம் கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டமானது உண்டாகும். மனதெகிரியம் மெயினாக அதிகரிக்கும். புத்தி தெளிவு உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றம் காண்பீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் இதனால் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் முற்றிலும் நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வது நன்மை தரும். பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டங்கிறது ஏற்படும். அரசியல்வாதிகள் கூட கட்சி பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. எதிர்கட்சியினருடைய உதவி கிடைக்கும். கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீங்க. உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசும். மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கங்களை கற்று தெளிவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். ஸோ உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசி சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்க செய்யும். எனவே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்களை உதாசீனப்படுத்தியவங்களே உங்ககிட்ட அழைத்து பேசுவாங்க. சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. நல்ல முன்னேற்றம் அப்போ தான் காண்பீங்க. ஸோ மதிப்பு கூடக்கூடிய மாதம் என்று சொல்லலாம். அப்புறம் 2வது சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மனவலிமை உண்டாகும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். சந்திரன் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் மனதில் உற்சாகத்தை தரும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு விஷாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அவ்வப்போது ஏதாவது தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன்கிறத சொல்லிட்டு சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரம் என்னென்னா, மகாலட்சுமி நீங்கள் இந்த மாதம் வணங்கணும். கடன் பிரச்சனை தீரும். மன நிம்மதி கிடைக்கும். அதிர்ஷ்டக்கிழமை ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினம் நவம்பர் 16, 17. அதிர்ஷ்ட தினம் நவம்பர் 10, 11. உங்களுக்கான முழுமையான பலன் இதுதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத பலனோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.